அவருடைய சூலத்துக்கு தான் அபிஷேகம் நடக்கிறது. நமஸ்தே அஸ்துவாயுதாய திருஷ்ணவே, பிரகல்பமானது திருஷ்ணவே கம்பீரமானதான அநாததாயே, உம்முடைய எந்த ஒரு ஆயுதம் இருக்கோ, நாணேற்றப்படாதுதானே எந்த பினாக்கம் அப்படிங்கிற வில்லு இருக்கோ அல்லது திரிசூலங்கிற ஆயுதம் இருக்கோ அதுக்கு நமஸ்தே, அந்த ஆயுதத்துக்கு நமஸ்காரம். உபாபியாம் உததே நமோ பாகுபியாம் தவதன்வனே, உம்முடைய வில்லுக்கு எங்களுடைய இரண்டு கைகளையும் குவிச்சு அந்த வில்லுக்கு நமஸ்கரிக்கிறோம். பரிதே தன்வனோ ஹேதி ரஸ்மான் பிரணத்து விஸ்வதா அதோஜயிஷுதிஸ்தவானி அஸ்மன்னிதேஹிதம். பரிதே தன்வனோ ஹேதி, உம்முடைய வில்லு எவ்வளவு பயங்கரமான ஆயுதமா இருக்கோ அந்த வில்லு அஸ்மானி எங்களை பிரணத்து வர்ஜனம் பண்ணி விடட்டும், எங்களை அடிக்காம விலகி விடட்டும். உங்களுடைய ஆயுதம் எதுவுமே எங்களை அடிக்க கூடாது. விஸ்வதா எங்களை காப்பாத்தணும். அதோஜயிஷுதிஸ்தவானே அஸ்மன்னிதேஹிதம். எந்த ஆயுதத்தெல்லாம் எடுக்கிறீளோ அம்பெல்லாம் எடுத்த அம்பெல்லாம் பொட்டிலேயே வச்சிருங்க. பேசாம அம்பரை எடுத்துட்டு அம்பராத்தனையில போட்டுடுங்க. அவைகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஆளா என்ன? நீங்கள் அதை எடுத்து எங்களை அடிக்கிறாப்புல நாங்கள் ஒரு ஆளா என்ன? எப்போதுமே துஷ்டனா இருந்தா அவனை கண்டிக்கலாம், பதிதனா போயிட்டா அவங்ககிட்ட இறக்கம் காட்டணும். நாங்களாம் துஷ்டர்கள் இல்ல, ஆனா பதிதர்கள், பிரஷ்டர்கள். துஷ்டர்கள் இல்ல, பிரஷ்டர்களை சிக்ஷிக்க கூடாது. துஷ்டர்களை சிக்ஷிக்கணும், பிரஷ்டர்களை உத்தாரணம் செய்யணும். நாங்கள் எங்களுடைய விகித கர்மாக்களை செய்ய முடியல, அனாதி வந்த வாசனா பலத்தினாலே துஷ்கர்மங்களை நிஷித்த கர்மங்களை செய்யறோம். செஞ்சுவிட்டு ஏண்டா அப்படி செஞ்சோன்னா அழறோம். அதனால நாங்கள் பிரஷ்டர்களை உத்தாரணம் பண்ணணுமே தவிர நீங்கள் துஷ்டர்களை ஒழிக்கிறது மாதிரி நீங்க ஒழிக்கலாமா? உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மறைச்சு நடுங்கள். இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணி இந்த அனுவாக்கம் பூர்த்தியாகுது. ருத்ரத்துல இது முதல் அனுவாக்கம் அழகாக பூர்த்தியாகிறது. கடைசியில ஒரு நாம சங்கீர்த்தனம். நம்ம எல்லாம் ஒரு பாட்டு பாடிவிட்டா கடைசியில ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்றோம் இல்லையா? ஒரு நாமாவளி, ஒரு பெரிய கீர்த்தனம் பாடி விட்டு கடைசியில ஒரு நாமாவளி சொல்லுவோம். அது போல வேதம், இந்த பஜன பத்ததிலாம் வேதமே தானே செய்யறது. அப்படி ஒரு கீர்த்தனம் பாடிவிட்டு அது ஒரு நாமாவளி சொல்றது பாருங்க, எவ்வளவு அழகான இந்த நாமாவளி. இது சாட்சாது வேதத்தினுடைய சம்மிதையில அந்தர்கதம் இல்லை, கிளம். வேதத்தை அவள்லாம் அத்தியனம் பண்ணும்போது இதை படிக்க மாட்டார். கோவில்ல பாராயணம் பண்ணும்போது இதை சொல்லுவா. நாம சங்கீர்த்தனமா இருக்கு. நமஸ்தே கஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராக சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. அப்படின்னு இது ஒரு நாம சங்கீர்த்தனமாக இது முடியறது. இது முதல்ல சிவபெருமானுடையவும் அவருடைய ஆயுதத்தினுடையவும் பெருமையை காட்டுறதுக்காக இந்த எப்படி விஸ்வம் விஷ்ணுன்னு சகஸ்ரநாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்லாம் விஷ்ணுவனுடைய மகிமையை சொல்றதாக சகஸ்ரநாமத்துல ஆரம்பிக்கிறதோ அதுபோல நமோ ஹிரண்யபாகவே அப்படிங்கிற நாமம் ருத்ரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ருத்ரனுடைய பெருமையை சொல்லும்படியான அனுவாக்கம் இது. நாளைக்கு நமோ ஹிரண்யபாகவேன்னு தொடங்குறோம். நம பார்வதி பதையே ஸ்ரீகண்டமிவ பாஸ்வந்தம் சிவநாம பராயணம் ஸ்ரீதரம் வெங்கடேசாரியம் ஸ்ரேயசே குருமாஸ்ரயே. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. ஸ்ரீருத்ரம் என்கின்றது யஜுர்வேதத்தில் வரக்கூடிய உயர்ந்த மகா மந்திரங்களே நிரம்பினதான ஒரு பிரஷ்னம்.
இதுல ஆரம்பத்துல முதல் அனுவாக்கத்துல பரமேஸ்வரனுடைய ரூபம், அவர் எங்கும் வியாபிச்சிருக்கிறார் அப்படிங்கிற தன்மை, அவருடைய ஆயுதங்களுடைய பெருமை முதலியவைகள் எல்லாம் இந்த முதல் அனுவாகத்தால சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்தபடி உள்ள அனுவாக்கங்கள்ல பரமேஸ்வரன் எங்கும் வியாபிச்சிருக்கிறார், அதனால எல்லாமே அவருடைய ரூபம், எல்லாமாகவே அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி சொல்றது. பொதுவாக சிவனை அஷ்டமூர்த்தின்னு சொல்லுவார். அஷ்டமூர்த்தின்னா பஞ்சமகாபூதங்களும் அவ்வியக்தம் மகத்து அகங்காரம் எல்லாம் அவருடையவே ரூபம். அப்போ சிவனை தவிர வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் சிவஸ்வரூபமாவே தான் இருக்கு என்கின்றதான் நம்முடைய வேதம் உபனிஷத்து எல்லாம் விவரிக்கிறது. பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான் இருக்கு, நேக நானாஸ்தி கிஞ்சன. அந்த பிரம்மஸ்வரூபத்தை தவிர அந்நிய வஸ்து இல்லை. பிரம்மே சர்வகாரணமா இருக்கிறதுனால சர்வகாரி ரூபங்களும் பரபிரம்மே என்றே அனுசந்தானம் பண்ணும்படி சொல்றது. அதுவே உபாசனம் என்றும் வேதம் சொல்றது. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானிதி சாந்த உபாசீதே என்று உபனிஷத் சொல்றது. எல்லாம் பிரம்மம், சர்வமும் பிரம்மம், சர்வமும் பிரம்மம், சர்வமும் பிரம்மம் என்று அனுசந்தானம் பண்ணிருக்கிறதே உபாசனம். அதுதான் உயர்ந்த பக்தி. அந்த பக்தி வல்லேன்னு சொன்னா விசிஷ்டமான பொருளிலேயாவது பகவான் நினை, எல்லாத்தையும் பகவான் நினைக்க முடியல அப்படின்னா அரசமரத்தையாவது பகவான் நினை. காக்கா கழுகெல்லாம் பார்த்தா பகவான் தோணலையானா கருடனையாவது பகவான் நினை. எரும மாட்டை பார்த்தா பகவான் தோணல அப்படின்னா சிம்மத்தையாவது பகவான் நினை. எது எது உயர்ந்த பொருளாக இருக்கோ அதுலயும் பகவான் நினைச்சா அப்புறம் அல்ப பொருளையும் அவனை பார்க்கிற சாமர்த்தியம் வந்துடுங்கிறதுனால விஸ்வரூபங்கிறதான் முதல்ல சொல்லணும். தாரதமியம் தெரிகிறதுனாலே, உயர்வு தாழ்வு தெரிகிறதுனாலே ராஜா ராஜாதான், திருடன் திருடன் தான் அப்படின்னு திருஷ்டி பார்த்து நமக்கு பழக்கமாயிடுது. விவகாரத்திலையும் அது தேவைப்படுறது. பரமார்த்த திருச்சியா இருக்கணும்னா விவகாரத்துல இருந்துன்னு எப்படி முடியும்? ஆனால் எவ்வளவுக்கழுது பரமார்த்தத்துல இருக்கிறோமோ அவ்வளவுக்கழுது நிம்மதி, எவ்வளவுக்கழுது விவகாரத்துல இருக்கோமோ அவ்வளவுக்கழுது சம்சாரத்தை வளர்த்துக்கிறோம். சர்வசாஸ்திரங்களுக்கும் நம்மளை பரமார்த்தியா பண்ணணுங்கிறதா அபிப்பிராயம். அதனால சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணு, சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணு, எல்லாம் பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்னு அனுசந்தானம் பண்ணு. இதான் உபனிஷத்தினுடைய ஒரே லட்சியம். இதுக்குதான் அத்வைத்தம்னு பெயர். பிரம்மஸ்வரூபமாக அனுசந்தானம் பண்ணு அப்படிங்கிறதான் இந்த ஸ்ரீருத்ரம் பூரா சொல்ற. உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பரமேஸ்வரன் தாண்டா, அதெல்லாம் பரமேஸ்வரம் தாண்டா என்று வேதம் சொல்லிட்டு வருது. இந்த ஸ்ரீருத்ரத்துக்கு வேத பாஷ்யம் பூரா பண்ணினவரா இருக்கக்கூடிய சாயணாச்சாரியர் ருத்ரத்தை விடுவரார். ருத்ரத்துக்கு ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதை தவிர ஸ்ரீருத்ரத்தை மட்டிலும் பிரத்யேகமா எடுத்துட்டு சில பேர் பாஷ்யம் பண்ணிருக்கார். முக்கியமானது சாயண பாஷ்யம் வேதத்துக்கு. அதுல இந்த ருத்ரத்துல சொன்ன விஷயத்தை சுருக்கமாக சொல்றார் சாயணாச்சாரியர். பிரதமானுவாக்கே பகவதோ ருத்ரஸ்ய யா பிரதான பூதா தனுஹு தாம் பகுதா பிரசாத்யே தஸ்ய ஏ லீலா விக்கிரகாக ஜகன் நிர்வாகே தவஹ தே அஷ்டவிஹி அனுவாக்கைஹி பிரசாத்யந்தே. முதல் அனுவாக்கம் நமஸ்தே ருத்ரமன்யபகுதோ தகிஷவே நமஹா என்று ஆரம்பிச்சு சொன்னோம் இல்லையா? அந்த முதல் அனுவாகத்துல என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டால், பகவதோ ருத்ரஸ்ய சகல கல்யாண குணமும் நிரம்பினவனான பரமேஸ்வரனுடைய யா பிரதான பூதா தனு, மூல விக்கிரகமா எந்த ஒரு அவருடைய ஸ்வரூபம் இருக்கோ அதே பகுதா பிரசாத்திய, அதை பலவிதமாக புகழ்ந்து சித்தாந்தம் பண்ணி அதற்கு பிறகு அவர் எடுத்துண்டது லீலா விக்கிரகங்கள். ஜகன் நிர்வாகத்துக்காக பிரம்மா இந்திரன் அக்னி வருணன்லேருந்து ஆரம்பிச்சு புழு பூச்சிகள் வரையிலும் எல்லாம் பரமேஸ்வரன் தானே. அவ்வளவும் அவருடைய லீலா விக்கிரகம்.
அவதாரா அசங்கேயா